அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாம் நபிசுல்லாஹுடைய வரலாறில் ஹீரா நாடு அதை பற்றி பார்க்க போகிறோம். கூஃபாவில் இருந்து தெற்கு பகுதியில் உள்ள பகுதி. ஈராக்கையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியையும் கூரூஷுல் கபீர் அப்படிங்கிறவருடைய தலைமைக்கு கீழே கிமு 557 இருந்து கிமு 529 வரைக்கும் பாரசீகர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஆட்சி செஞ்சாங்க. அவங்கள யாராலையும் வீழ்த்தவே முடியலை. கடைசியாக என்ன ஆகுதுன்னு சொன்னால் பாரசீகர்களுடைய அரசராக இருக்கக்கூடிய தாரா அப்படிங்கிறவரை வந்து இஸ்கந்தருல் மக்தூனி அப்படிங்கிறவர் வந்து கிமு 326 வந்து தோக்கடிச்சு அதுக்கப்புறம் பாரசீகர்களுடைய ஆதிக்கத்தையும் வலிமையையும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் முறியடிச்சு அவங்களுடைய நகரங்களை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சுண்ணா பின்னமாக ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் தவாயிப் அப்படிங்கிற பேர் இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த நாட்டை பல பகுதியாக பிரித்து கிபி 230 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. இவங்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் தான் கஹிதான் கோத்திரத்தினர் அப்படி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஈராக்கினுடைய சில கிராம பகுதியை வந்து கைப்பற்றுறாங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு போட்டியாக அத்னான் கோத்திரத்தார்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து ஃபுராத் நதிக்கரையில் சில பகுதியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் குடியேறுறாங்க. இப்போ இந்த மாதிரி குடிபெயர்ந்தவங்களில் வந்து முதலாவது அரசராக இருந்தவர் யாருன்னு சொன்னால் கஹிதான் வம்சத்தை சேர்ந்த மாலிக் இப்னு பஹும் அத்தனூகி அப்படிங்கிறவர் தான் முதலாவது அரசராக இருந்தார். இவர் வந்து அன்ஃபார் இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் உள்ள பகுதியை வந்து தன்னுடைய ஆட்சியினுடைய தலைமையமாக வந்து ஆக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கப்புறம் அவருடைய சகோதரர் தான் யார், அம்ர் இப்னு பஹும், அவர் தான் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவ்ரஷ் வல்லாஹ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு ஜுதைமா இப்னு பஹும் அப்படிங்கிறவருடைய சகோதரர் தான் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கிமு 226 வருஷம் சாசானியா அப்படிங்கிற ஒரு அரசை வந்து உருவாக்கி அதில் வந்து அர்துஷீர் இப்னு பாபக் அப்படிங்கிறவரை வந்து மன்னருடைய காலத்தில் இரண்டாவது முறையாக பாரசீகர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஈராக் நாட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கைப்பற்றுதாங்க. அந்த மன்னர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் பாரசீகர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எல்லை பகுதியில் வாழ்ந்துட்டு வரக்கூடிய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த அரபியர்களை வந்து அடக்கி அவங்க மேலே தன்னுடைய ஆதிக்கத்தை நிலநாட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரா நாட்டவர்களும் அன்பார் நகரத்தை சேர்ந்தவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனால் குலா கோத்திரத்தில் உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் தங்களுடைய ஊரை விட்டு திறந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஷாம் நாட்டில் போய் குடிபெயர்ந்தாங்க. இப்போ அர்தஷீருடைய காலத்தில் ஈராக்கு இதில் வாழக்கூடிய மக்கள், அரபிய தீபகற்பத்தில் வாழ்ந்த ரஃபியா முலர் இந்த இதில் வாழக்கூடிய இந்த மக்கள் எல்லாரையும் ஜுதைமத்துல் வல்லாஹ் அப்படிங்கிறவர் வந்து ஆதிக்கம் செலுத்தினார். ஏன் அப்படின்னு சொன்னால் அதாவது அரபியர்கள் மேலே நேரடியாக ஆட்சி செய்கிறதும் அவங்களுடைய தாக்குதலில் இருந்து தன்னுடைய நாட்டை காப்பாற்றுறதும் அர்தஷீருக்கு வந்து ரொம்பவும் சிரமமாக இருந்துச்சு. அதனால் அரபியர்கள்லேயே ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள அரசராக்குனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தனக்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினச்சார். அதனால் அது மட்டும் இல்லாமல் தன்னை அச்சுறுத்தக்கூடிய ரோமர்களை வந்து என்ன பண்ணலாம், எதிர்க்கிறதுக்கு வந்து இந்த அரபியர்களுடைய உதவியை வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து திட்டமும் போட்டார். அது மட்டும் இல்லாமல் ரோமர்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரக்கூடிய ஷாம் நாட்டு அரபியர்கள் இருக்காங்களே அவங்கள வந்து ஈராக்கினுடைய அரபியை வச்சு தடுக்க நினச்சாரு. அதனால தான் அரபியராக இருக்கக்கூடிய ஹுதைமாவை வந்து மேலே சொன்ன பகுதிக்கு வந்து அர்தஷீர் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அரசராக ஆக்கினார். தன்னுடைய ஆட்சியை எதிர்க்கக்கூடிய
அரபிய பழங்குடி மக்களை அடக்கி வைக்கிறதுக்கு யுதைமாவுக்கு வந்து பாரசீக இராணுவ படை ஒன்றையும் என்ன பண்ணாருன்னு சொன்னால் அவர் வந்து கொடுத்தாரு. இதுக்கப்புறம் யுதைமா கிபி 268 வருஷம் மரணம் அடைஞ்சார். இதுக்கப்புறம் வந்து யுதைமா மரணமானதுக்கப்புறம், அதாவது மன்னர் கிஸ்ரா சாபூர் இப்னு அர்தஷீருடைய ஆட்சி காலத்தில் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், அம்ர் இப்னு அதி இப்னு நஸ்ர் அல் லக்மி அப்படிங்கிறவர் வந்து கிபி 268 இருந்து 288 வரைக்கும் ஹீராவையும் அன்வாரையும் ஆட்சி செய்கிறாரு. இதில் வந்து லக்மு கோத்திரத்தில் உள்ள அரசர்களையும் ஹீராவை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சவங்களையும் இவர் தான் முதலாவது ஆளாக இருக்கிறார். இவருக்கப்புறம் லக்மு கோத்திர அரசர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், பலர் வந்து தொடர்ந்து ஹீராவை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. கடைசியாக கிபி 448 இருந்து 531 வரைக்கும் குபாத் இப்னு ஃபைரோஜ் அப்படிங்கிற பாரசீக மன்னராக ஆகுறார். இவருடைய ஆட்சியில் தான் மஜிதக் அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தன் வந்து தோன்றி என்ன பண்ணான்னு சொன்னால், முறையற்ற ஒரு பாலியல் உறவின் பக்கம் வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால் மக்களை வந்து அழைச்சான். மன்னர் குபாத்தும் என்ன பண்ணாருன்னு சொன்னால் இதை ஏற்றுக்கிட்டு, அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய குடிமக்களும் அதை வந்து அதிகமான மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டு அவனை வந்து பின்பற்றுதாங்க. இதுக்கப்புறம் ஹீராவுடைய குபாத் வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஹீராவுடைய மன்னராக இருக்கக்கூடிய முந்திர் இப்னு மாவுஸ் சாமாவை வந்து என்ன பண்ணுறாரு, கிபி 512 இருந்து 554 வரைக்கும் இழிவான இந்த கேவலமான இந்த வழிமுறையை ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவர் வந்து அதை என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் மொத்தமாக மறுத்துடுறாரு. அதனால் அவரை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக மஜிதக்கினுடைய இந்த கேவலமான இந்த வழியை பின்பற்றக்கூடிய மனிதர்களை யாராவது தேர்ந்தெடுக்குன்னு சொல்லி ஹாரிஸ் இப்னு அம்ரு இப்னு ஹஜர் அல் கிந்தி அப்படிங்கிறவனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அரசராக ஏற்றுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த மனிதரை தான் என்ன பண்ணுறாங்கன்னா அரசராக ஆக்குறாங்க. இதுக்கப்புறம் குபாதுக்கு அப்புறம் அனு ஷேர்வான் அப்படிங்கிறவர் வந்து மன்னராக இருக்கிறாரு. இது எந்த காலம் அப்படின்னு சொன்னால் 531 இருந்து 578 வரைக்கும் இவர் தான் வந்து மன்னராக இருக்கிறார். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இவருடைய இந்த தவறான வழிமுறையை மொத்தமாக வந்து வெறுக்கிறார். வெறுத்ததுக்கப்புறம் மஜிதக் அப்படிங்கக்கூடியவர் மஜிதக்கு இன்னும் அவனுடைய வழியை பின்பற்றக்கூடியவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு சொன்னால் கொலை செய்கிறாரு. கொலை செஞ்சதுக்கப்புறம் ஹாரிஸ் இப்னு அம்ரு தான் இந்த வழிமுறையை ஏற்றுக்கிட்டதுனால இவரை தலைவராக ஆக்கியிருந்தாரா. இந்த ஹாரிஸ் இப்னு அம்ரை வந்து தலைவராக வச்சுருந்தாங்க. இப்போ இவரை நீக்கிட்டு பழைய நேர்வழியில் இருந்த அந்த முந்திர் இப்னு மாவு சாமா அப்படிங்கிறவரையே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் திரும்பவும் இவரையே ஹீராமுடைய அரசராகவே திரும்பவும் ஆக்கிட்டாங்க. திரும்ப ஹாரிஸ் இப்னு அம்ரு வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஹாரிஸ் இப்னு அம்ரு தானே இதை ஏற்றுக்கிட்டு அரசராக இவ்வளோ நாள் இருந்தார், இப்போ இவரை நம்ம கைது செய்யணும்னு சொல்லி முயற்சி செய்யும்போது அவன் வந்து கல்பு அப்படிங்கிற கோத்திரத்தாரோடு போய் அடைக்கலமாகி மரணமாகிற வரைக்கும் அங்கேயே தங்கிட்டார். அதுக்கப்புறம் முந்திர் இப்னு சாமாவுக்கு அப்புறம் அவருடைய குடும்பத்தாட்டையே தான் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் ஆட்சி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய பையன் நுஹ்மான் இப்னு முந்திர் வந்து கிபி 583 இருந்து 605 வரைக்கும் ஆட்சி செஞ்சார். அப்போ வந்து ஜயிது இப்னு அதி அப்படிங்கிறவன் சொன்ன ஒரு தவறான தகவலால் நுஹ்மான் மேலே கோபம் அடைஞ்சி அவரை வந்து தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை தேடி கொண்டு வாங்கன்னு சொல்லி கிஸ்ரா வீரர்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அனுப்பி வச்சாங்க. நுஹ்மான் வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னால் ரகசியமான முறையில் வெளியேறி ஷைபான் அப்படின்னு சொல்லக்கூடிய கோத்திரத்தாருடைய தலைவர்கள் இருக்கார்கள, யார் ஹானி இப்னு மசூத், அவர்கிட்ட போய் அடைக்கலம் பெற்று அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்தையும் செல்வங்களையும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு கிஸ்ராவுக்கே திரும்பி வராரு. திரும்பி வந்தவரை வந்து கிஸ்ரா வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் மரணமாகிற வரைக்கும் அவரை சிறையிலேயே அடைச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து ரஹீக்குடைய விஷயங்களை நம்ம படிக்கும்போது இன்ஷா அல்லாஹ் பேசும்போது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.